إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவிலிருந்து நண்பர் முகமது ஹுசைன் தொடுக்கின்ற கேள்வி என்னவென்றால், நாம் நோயுற்றிருக்கும் போது மாற்று மதத்தைச் சேர்ந்த எம்மீது அன்பு கொண்ட ஒரு சிலர் எம்மை நோய் விசாரிப்பதற்காக வருகின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் எமது ஆரோக்கியத்திற்காக கடவுளிடம் ஜெபிப்பதாக கூறுகின்றார்கள். எங்களுக்கு அதிலே எந்தவித நம்பிக்கையும் இல்லாத நிலையில் இதனை அவர்களுக்கு கூறியதன் பிறகும் அவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்வது? இணை வைத்தல் இல்லாத வரைக்கும் ஜாஹிலியத்தில் உள்ளவர்களிடம் மந்திரிப்பதற்காக சென்றதாக ஒரு சில செய்திகளையும் நான் செவிமடுத்திருக்கின்றேன். இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் இந்த நிலையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், உண்மையான ஒரே படைப்பாளனான அல்லாஹ்வை ஏற்றிராத மக்கள் முஸ்லிம்களாகிய எம்மோடு அன்பாக பழகி நோயுற்றிருக்கும் போது அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளாக நம்புகின்ற அவர்கள் எமக்காக எமது தேகாரோக்கியத்திற்காக பிரார்த்திக்க நாடினால் அதனை நாம் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் படைத்த அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள் என்பது தெளிவான விடயமாகும். அவர்கள் எம்மீது அன்பு கொண்டிருப்பதை விட அவர்கள் மீது நாம் இரக்கம் கொண்டு அவர்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதில் தான் நாம் குறியாக இருக்க வேண்டும். பணிவிடை செய்த யூத சிறுவன் மரணிக்கும் தருவாயில் இருந்தபோது கூட இந்த தீனை ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நபி அவர்கள் குறியாக இருந்தார்கள் என்பதை நபியின் சுன்னாவிலிருந்து நாம் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வை ஏற்றிராத ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் நேர்வழிக்கு வர வேண்டும் என ஒரு முஸ்லிம் பேரார்வம் கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் எம்மோடு இரக்கம் கொண்டவர்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தித்து இன்னும் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற நிலையில் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற உண்மையை அழகாக கூறிவிட வேண்டும். முடியுமாக இருந்தால் கண்டிப்பாக இதனை நாம் செய்ய வேண்டும். அதனை தாண்டியும் அவர்கள் இல்லை, பரவாயில்லை, நாம் எமது நம்பிக்கைப்படி உங்களுக்காக உங்களது நோய் குணமாகுவதற்காக ஜெபிக்கின்றோம் என கூறினால் அவர்கள் செய்கின்ற இணை வைப்பிற்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதில் நாம் குற்றவாளிகள் கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்களிடம் இவ்வாறு பிரார்த்திக்குமாறு கேட்டு சென்றதாக ஒரு செய்தி அறிந்ததாக நீங்கள் கூறுகின்றீர்கள். விடயம் அப்படி அல்ல. சஹீஹ் முஸ்லிமிலே 39வது பாடத்தின் 22வது தலைப்பின் கீழ் பாபுல் அபஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், ருக்யா என்ற மந்திரித்தல் இஸ்லாமிய வரம்புகளுக்குள்ளிருந்து குர்ஆனை கொண்டு சுன்னாவை கொண்டு அல்லது குர்ஆன் சுன்னாவிற்கு முரணில்லாத வகையில் மந்திரித்தல் என்பது இது ஆகுமானது என்ற நபியின் வழிகாட்டல் காணப்படுகின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே இங்கு பதிவாகியுள்ள ஹதீஸ் எப்படி இருக்கின்றது என்றால், அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
இஸ்லாம் என்ற இந்த நேர்வழிக்கு வருவதற்கு முன்னர் நாம் ஜாஹிலியத்திலேயே இவ்வாறு மந்திரித்து கொண்டிருந்தோம். இதனை தாங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று நபியிடம் நாம் கேட்டபோது, நீங்கள் எப்படி மந்திரிக்கின்றீர்கள் என்பதை எனக்கு காண்பியுங்கள். ஷிர்க் இல்லாதவரை அதில் தவறு கிடையாது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதுதான் அந்த ஹதீஸ் ஆகும். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களிடம் எமக்காக ஜெபிக்குமாறு கேட்டதல்ல. முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நோய்க்காக மந்திரிப்பதென்றால் இணை வைத்தலோ அல்லாஹுக்கு மாறான விடயங்களோ இல்லாதவரை நாம மந்திரிக்கும்படி பிறரிடம் கேட்கலாம். அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட வடிவம் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கின்ற காரியம் இணை வைத்தலாகும். எமக்காக அவர்கள் இவ்வாறு இணை வைக்க முற்படுகின்ற போது அவர்கள் மீது அன்பு கொண்டு படைத்தவன் அல்லாஹ்தான் என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் முடியுமானவரை நாம் எடுத்து கூற வேண்டும். அது முடியாத நிலையில் அதனையும் தாண்டி அவர்கள் எமக்கு பிரார்த்திக்கின்றார்கள் என்றால் எம்மீது குற்றம் ஏதும் ஏற்படாது. அதே நேரம் எமக்காக உங்களது கடவுளை வேண்டுங்கள் என ஒருபோதும் ஒரு முஸ்லிம் கேட்கக்கூடாது என்பதே இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும்.